என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள் செல்லுவோம். நடிகர் விஜயகாந்த் அவர்களின் இறப்பு தமிழ் சினிமாவிற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. தமிழ் திரையுலகில் ரஜினிக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டிருந்தவர் விஜயகாந்த் அவர்கள். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் தான் நோய்வாய்ப்பட்டு இப்பொழுது மரணத்தை தழுவி இருக்கிறார். விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு அவருடைய கட்சி தொண்டர்களையும் அவருடைய ரசிகர்களையும் தாண்டி திரைத்துறையில் விஜயகாந்த் அவர்களால் வளர்ந்து ஆளான இன்று இருக்கின்ற நடிகர்கள், இயக்குனர்கள், இவர்களுக்குத்தான் விஜயகாந்த் அவர்களின் இறப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. உண்மையிலேயே விஜயகாந்த் அவர்களின் மறைவு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று உண்மையிலேயே திரைத்துறையில் விஜயகாந்த் அவர்களால் வளர்ந்தவர்கள், விஜயகாந்த் அவர்களால் நன்மையை அனுபவித்தவர்கள், விஜயகாந்த் அவர்களால் வளர்ந்தவர்கள், விஜயகாந்தை வைத்து சினிமாவில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்தவர்கள் இன்று விஜயகாந்துடைய அறிமுகத்தால் இன்று பெரிய ஹீரோக்களாக, பெரிய இயக்குனர்களாக இருப்பவர்கள் எல்லாம் விஜயகாந்த் திரும்பி பார்க்கிறார்களா, பார்த்து இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் கை தூக்கி விட்டவர்கள் எல்லாம் விஜயகாந்தின் இறப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதை பார்க்கும் பொழுது இதுதான் மனிதனின் வாழ்க்கை என்று நம்மால் யூகிக்க முடிகிறது. இன்று விஜயகாந்துக்கு நடந்தது நாளை இன்னொரு பெரிய நட்சத்திரத்திற்கும் நடக்கலாம். ஏன்னா இது இயல்பு. பிறப்பு இறப்பு, இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அவர்கள் பயணிக்கின்ற பயணமும் தான் அவர்கள் மறைந்த பிறகும் இந்த மண்ணில் மக்கள் முன் அவர்களை நிறுத்தி கொண்டிருப்பது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மட்டுமே. ஏன் இப்பொழுது நாம் இதை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னா, அஜித் அவர்கள் விஜயகாந்தின் இறப்புக்கு வரவில்லை, சூர்யா விஜயகாந்தின் இறப்புக்கு வரவில்லை, விஷால் விஜயகாந்தின் இறப்புக்கு வரவில்லை, ஆர்யா விஜயகாந்தின் இறப்புக்கு வரவில்லை, தனுஷ் விஜயகாந்தின் இறப்புக்கு வரவில்லை, ஜெயம் ரவி விஜயகாந்தின் இறப்புக்கு வரவில்லை, சிம்பு அவர்கள் விஜயகாந்தின் இறப்புக்கு வரவில்லை. இவர்கள் எல்லாம் ஏன் விஜயகாந்துடைய இறப்பிற்கு வரவில்லை? இந்த கேள்வி புளு சட்டை மாறன் அவர்கள் இந்த கேள்வியை அழுத்தம் திருத்தமாக அவர் எக்ஸ்ல பதிவு பண்ணியிருக்கார். விஜய் வெளிநாட்டில் படப்பிடிப்புல இருந்தும் கூட விஜயகாந்த் அவர்கள் மரணித்து விட்டார் என்று தெரிந்தவுடன் விஜய் அவர்கள் அங்கிருந்து விமானத்தை பிடிச்சி இறங்கிட்டாரு. விஜயகாந்துடைய மரணத்துல இறுதி சடங்குல அவர் போய் கலந்துகிட்டாரு. அங்கு சில அசம்பாவிதங்கள் விஜய்க்கு நடந்தது. அது நடந்திருக்க கூடாதது. ஆனால் தற்குறிகள் அதை செய்து விட்டார்கள். அது உண்மையிலேயே வருந்தத்தக்க செயல். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் தன்னை தூக்கிவிட்ட ஒரு மனிதர். நாம் தமிழ் திரையுலகில் மக்கள் மத்தியில் பிரபலமாகாத காலத்தில் நம்மை விஜயகாந்த் அவர்கள் செந்தூர பாண்டி என்ற ஒரு படத்தில் நம்முடன் சேர்ந்து நடித்து நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுவதற்கு விஜயகாந்த் அவர்கள் தான் நமக்கு கை கொடுத்தார் என்பதை அவர் இன்று வரையில் நன்றி மறக்காமல் இருப்பதாகத்தான் அவருடைய உடலை பார்த்து அவர் அழுத அந்த அழுகை நமக்கு உணர்த்தியது. இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் சூர்யா, நந்தா என்ற ஒரு படத்திற்கு பிறகுதான் சூர்யா பிரபலமானதாக இருந்தாலும் அதற்கு முன்பு பெரியண்ணா என்ற ஒரு படம், அந்த பெரியண்ணா படத்தின் மூலமாகத்தான் ஓரளவிற்கு மக்கள் மத்தியில சூர்யா போய் சேர்ந்தார். அதன் பிறகுதான் நந்தா என்ற திரைப்படம் வந்தது. பாலா இயக்கிய படம் அது. ஆனால் இந்த பெரியண்ணா என்ற படம் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தான் அந்த படத்தின் இயக்குனர். அந்த படத்தில் சூர்யா நடிக்கிறார். அந்த படத்தில் விஜயகாந்த் ஒரு முக்கிய ரோலை பண்றாரு. விஜயகாந்த் படமா தான் பெரியண்ணா வெளியே வருது. அந்த படத்தின் மூலமாக சூர்யாவை மக்கள் முன்பு கொண்டு போய் சேர்த்தவர் விஜயகாந்த் அவர்கள். அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பக்கம் சென்றார். அரசியலில் அவர் தனி மனிதராக கோலோச்சி கொண்டிருந்தார். அவருடைய அரசியலை நீங்கள் தொட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அவருடைய அரசியலை பற்றி பேச சொல்லி யாரும் கேட்கவும் இல்லை. ஆனால் சக கலைஞனாக, உங்களை கை தூக்கிவிட்ட கலைஞனாக, உங்களை இந்த திரையுலகில் மேன்மைப்படுத்திய கலைஞனாக, உங்களை மக்கள் முன் கொண்டு போய் சேர்த்த சக கலைஞனாக
ஒரு காலத்தில் நடிகர் சங்கம் பெரிய கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவர் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த பொழுது வெளிநாடுகளிலெல்லாம் இங்கிருந்து நடிகர்களை அழைத்து கொண்டு போய் வெளிநாடுகளிலெல்லாம் நடன நிகழ்ச்சி நடத்தி அங்க இருந்து பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ண வந்து இங்க இருந்து இந்த கடனை எல்லாம் தீர்த்தார் விஜயகாந்த் என்பது வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இன்று அந்த நடிகர் சங்கத்தில் தான் கார்த்தி, விஷால் இவர்கள் எல்லாம் நாங்கள் தான் இன்று நடிகர் சங்கத்தின் பெரிய ஜாம்பவான்கள், நடிகர் சங்கத்தின் சொத்தை எல்லாம் நாங்க தான் மீட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு விஷாலும் கார்த்தியும் பெருசா மார்த்தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு முன்னாள் நடிகர் சங்கத்தின் தலைவர், நடிகர் சங்கத்தில் வயதான கலைஞர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்த அந்த கலைஞர் இன்று இறந்து விட்டார். அந்த இறப்புக்கு நீங்க வரல, அதற்கு 1000 காரணங்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுவார்களா மக்கள்? உங்களை ரசித்தவர்கள், உங்களுக்கு ரசிகர்களாக இருக்கிறவர்கள், உங்களை தலைவராக கொண்டாடுகிறவர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் இல்லையா? ஒரு நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற விஷால், நடிகர் சங்கத்தின் தலைவர் அவர்தான், தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் அவர்தான். ஒரு முன்னாள் நடிகர் சங்க தலைவருடைய இறப்புக்கே அவர் கலந்துக்கலனா அந்த நடிகர் சங்கத்தில் நீங்கள் தலைவராக இருந்து நடிகர் சங்கத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, நடிகர் சங்கத்தில் இருக்கின்ற சக கலைஞர்களுக்கு உங்களால் எதை செஞ்சிட முடியும்? நம்ம இப்போ விஜயகாந்தோடைய மரணத்துக்கு விஷால் ஏன் வரல, அஜித் ஏன் வரல, தனுஷ் ஏன் வரல, சூர்யா ஏன் வரல, கார்த்தி ஏன் வரல அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களும் வந்தே தீர வேண்டும் என்று சட்டமும் இல்லை. சூர்யா வரலாம், வராம போலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம். நம்ம ஏன் இவங்கெல்லாம் வரல அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னா, தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் சிவாஜி கணேசன் அவர்கள் மரணத்தை தழுவி விடுகிறார். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நடிகர், அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பிரபு அவர்கள் இல்லை. அவர் ஒரு படப்பிடிப்புக்காக வெளிநாட்டில் தான் இருக்கிறார். சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் அப்பொழுது நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு இறப்பு நடந்தால் எப்படி துடிப்பாரோ, எப்படி தவிப்பாரோ, அதே போன்று விஜயகாந்த் அவர்கள் சிவாஜி கணேசன் அவருடைய இறப்பின் போது அவர் தானே களத்தில் இறங்கி தன்னுடைய தகப்பனாருக்கு எப்படியெல்லாம் ஒரு மகன் செய்வானோ அத்தனை வேலைகளையும் சிவாஜி கணேசனுடைய இறப்பின் போது விஜயகாந்த் தான் களத்தில் நின்று செய்தார். இப்பவும் அந்த காணொளி காட்சிகளை பார்க்கும் பொழுது இது விஜயகாந்த் தானா? அப்பொழுது நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கும்போது விஜயகாந்த் எவ்வளவு பெரிய மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பது நம் கண்ணு முன்னாடி வந்து போகுதில்லை. பிரபு அவர்கள் விஜயகாந்துக்கு மிக நெருங்கிய நண்பர். பொதுவா பிரபு பொறுத்த வரைக்கும் பிரபுக்கு யாருமே எதிரிகளே கிடையாது. பிரபுக்கு எல்லோருமே நண்பர்கள், பிரபுக்கு எல்லோருமே அண்ணன் தம்பிகள், உறவுகளாகத்தான் பிரபு எல்லாரையும் நேசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் பிரபு. ஏனென்றால் சிவாஜி கணேசன் என்ற அந்த ஒரு ஜாம்பவான், சிவாஜி கணேசன் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானின் மகனாக பிரபு அவர்கள் இருந்ததால அவருக்கு அந்த கர்வம் வந்து விடல. அவ்வளவு எளிமையாக இப்பொழுதும் மக்கள் மத்தியில ஒவ்வொருவரிடமும் அவர் பழகுகின்ற அந்த விதம் அவ்வளவு எளிமையாக இருக்கும். பிரபு அவர்களுடைய அந்த செயல்பாடுகள், அந்த அணுகுமுறைகள் அவ்வளவு எளிமையா இருக்கும். யாரா இருந்தாலும் அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பான அந்த உறவு முறைகளோடு அவர் பழகுகின்ற விதம் எல்லோரையும் ஈர்க்கும். அப்படிதான் பிரபு. அந்த பிரபு தன்னுடைய தந்தையார் இருந்த பொழுது பக்கத்தில் இல்லை. ஆனா பிரபு நிற்க வேண்டிய இடத்தில் விஜயகாந்த் நின்று அத்தனை வேலைகளையும் செய்திருக்கிறார். இப்பொழுதும் அந்த காணொளி காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது மெய்சில் இருக்கிறது. நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்து தன் தந்தைக்கு மகன் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் பிரபு அவர்கள் இல்லாத இடத்தில் போய் நின்று செய்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை எல்லாம் மீட்டு நாங்க பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிட்டு இருக்கிறோம் நடிகர் சங்கத்துலன்னு பெருமை பேசிக்கிறீங்க. மீடியா முன்னாடி ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிறீங்க. பயன் இல்லை. யாருக்கு செய்ய போறீங்க? இன்னைக்கு விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகர் தமிழ் திரையுலகில், அஜித் மிகப்பெரிய நடிகர், சூர்யா மிகப்பெரிய நடிகர், விக்ரமன் மிகப்பெரிய நடிகர், இப்படி மிகப்பெரிய நடிகர்களாக இருக்கின்ற நீங்கள் எல்லாம் இன்று அந்த திரையுலகில் வளர்ந்து நின்றிருப்பதற்கு காரணம் இந்த விஜயகாந்த் போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? இவர்களெல்லாம் வாழ்ந்த அந்த இடத்தில் தான் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று நீங்கள் இருக்கின்ற இடத்தில் நாளை இன்னொருவர் வருவார். நாளை உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நீங்கள் செய்தது தானே நாளை உங்களுக்கும் நிகழும் என்பதை சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா?
அடுத்தவர்கள் பார்த்து நம்மை கேள்வி கேட்கக்கூடாது. அடுத்தவர்கள் கேள்வி கேட்கும் முன்பு நாம் அந்த இடத்துல இருந்திருக்கணும். எனக்கு ஒன்றும் சூர்யா மேலேயோ, கார்த்தி மேலேயோ, விஷால் மேலேயோ, தனுஷ் மேலேயோ, இவர்கள் மீதெல்லாம் நான் கோபப்பட்டு எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. நான் ஒரு சாமானிய மனிதன். அங்கு நடந்த அந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, சில விஷயங்களை நாம் கேள்விப்படும் பொழுது, உண்மையிலேயே கோடி கோடியாக பணம் சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். போகும்போது எந்த பணமும் நம்முடன் வரப்போவதில்லை. விஜயகாந்த் அவர்கள் கூட கோடி கோடியாக பணம் சம்பாதித்தவர் தான். அப்படி சம்பாதித்து இருந்தாலும் அதை அவர் முடிந்த வரையில் மக்களுக்காக சேவையாற்றி இருக்கிறார். அரசியலுக்கு வந்த பின்பும் சரி, அரசியலுக்கு வருவதற்கு முன்பும் சரி, பெரிய அளவில் அவர் மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் இப்பொழுதும் மக்கள் பேசுகிறார். அவருடைய செயல்பாடுகளுக்காகத்தான் இப்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு அவருடைய இறப்புல சென்னை கோயம்பேட தத்தளிச்சு போச்சு. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதியது. நல்ல மனிதராக இருந்ததால் தானே அவ்வளவு கூட்டம் வந்தது. 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். தமிழகத்தில் திமுகவை பின்னுக்கு தள்ளி எதிர்க்கட்சி தலைவராக உள்ளே போய் அமர்ந்தார். தமிழக சட்டமன்றத்தில் தனக்கு நிகரான தலைவர் கருணாநிதியை தவிர்த்து வேறு யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்களையே நேருக்கு நேராக நின்று மாநிலத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் நெஞ்சிரத்தோடு கேள்வி கேட்டார் ஜெயலலிதாவிடம். அது பிடிக்காமல் போய்விட்டது தமிழகத்தில் உள்ள திராவிட அடிமைகளுக்கு. அதனால் விஜயகாந்தை வந்துட்டு அரசியல் இருந்து அகற்ற வேண்டும் என்று திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து கொண்டு விஜயகாந்தை வீழ்த்துவதற்கு திட்டம் போட்டது. அந்த திட்டத்தில் விஜயகாந்த் விழுந்து விட்டார் என்பதை நாம் மறுக்க முடியாது. சரியாக அவருக்கு ஒத்துழைத்து ஒரு 10 ஆண்டுகள் ஆரோக்கியத்தோடு அவர் அரசியலில் கோலோச்சி இருந்தால் கண்டிப்பாக அரசியலில் விஜயகாந்தால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டு இருக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதை காலம் தடுத்து விட்டது என்றுதான் சொல்ல முடியும். நாம் ஏன் இவர்களெல்லாம் விஜயகாந்தின் இறப்புக்கு வரவில்லை என்று நாம் பேசுகிறோம் என்றால், எத்தனையோ நடிகர்கள், இயக்குனர்கள், சக கலைஞர்கள் எல்லாம் இன்று உங்களோடு பணியாற்றுகிறவர்கள் நேற்று இந்த கலைஞர்களால் உருவானவர்கள். அவர்கள்தான் இன்று உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் வளர்ந்த நீங்கள் அவர்களுடைய கடைசி இறுதி ஊர்வலத்திற்கே நீங்கள் இல்லை என்றால் நாளைக்கு வேறு யாருக்காக நீங்கள் போய் நிற்க போகிறீர்கள்? உங்களை நம்பி யார் வருவார்கள்? உங்கள் மீது மக்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? உங்களுடன் பணியாற்றுகின்ற சக கலைஞர்களை உங்களை எப்படி நம்புவார்கள்? எல்லாமே பேச்சோட முடிஞ்சு போகுதுன்னா இது வாழ்க்கை இல்லை. சிவாஜி கணேசனுடைய இறப்புல ரஜினி, கமல், விஜயகாந்த், கார்த்திக்னு அப்பொழுது இருந்த ஜாம்பவான் நடிகர்கள் எல்லாம் வந்துட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த சிவாஜியுடைய இறப்போடே கூட இருந்து கடைசி இறுதி ஊர்வலத்தின் வரைக்கும் அவங்க கூடவே இருந்தாங்க. காரணம், சிவாஜி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் நடிகர். இந்திய திரையுலகிலேயே அப்படி ஒரு நடிகரை நம்ம பார்க்க முடியாது. அவர் நடிகராக அவரை சுற்றி இருந்த நடிகர் குடும்பத்தை அவர் எப்படி வைத்துக் கொண்டிருந்தார் என்பதற்கு அவருடைய இறப்பு சான்றாக இருந்தது. விஜயகாந்த் அவர்களையும் அவரை ஒரு அரசியல்வாதியாக நாம் பார்க்க வேண்டாம். விஜயகாந்த் அவர்களை ஒரு சக நடிகராக, ஒரு சக மனிதராக, ஒரு சாமானிய கலைஞராக, திரைத்துறையின் முன்னாள் நடிகர் சங்க தலைவராக, அவருக்கு உங்களை போன்ற இன்று மிக உச்சத்தில் இருக்கின்ற நடிகர்கள் எல்லாம் முன்னாள் நடிகர் சங்க தலைவரான விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்கள் செய்த மரியாதை என்ன என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். நான் மட்டும் கேட்கல, என்ன மாதிரி லட்சக்கணக்கான உங்களுடைய திரைப்படங்களை பார்த்து ரசிக்கின்ற ரசிகர்கள் கேட்கிறார்கள். அந்த குரலாகத்தான் இப்பொழுது நான் இங்கே பேசுகிறேன். புளு சட்டை மாறன் வந்துட்டு எக்ஸ்ல ஒரு பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவுல இன்னொரு விமர்சனத்தையும் அவர் பண்ணாரு. அது என்னன்னா, இந்த நடிகர்கள் எல்லாம் நாங்கள் வெளிநாட்டுல ஷூட்டிங்ல இருக்கிறோம், அதனால எங்களால கலந்துக்க முடியல, விஜயகாந்த் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு அங்க இருந்துகிட்டே இவங்க ஒரு பொய்ய சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. எதிர்வரும் நியூ இயரை வந்துட்டு வெளிநாட்டுல இவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போனா ஒரு நாளைக்கு வீட்டாண்ட போயிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து ஜாலியா இருக்காங்க. இதுதான் உண்மையை தவிர அவங்க படப்பிடிப்புல இருக்கிறேன் அதனாலதான் வரத்துக்கு முடியல அப்படின்னு சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளு சட்டை மாறன் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே இதுதான் நிஜமாக இருக்கும். ஏன்னா புளு சட்டை மாறன் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகள் உண்மையிலே இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது. ஏன்னா வருகின்ற திங்கட்கிழமை நியூ இயர், 2-3 நாள்ல நாம இங்கிருந்து நாட்டுக்கு போயிட்டோம்னா இன்னும் திரும்ப அங்கிருந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டு நம்ம நியூ இயரை கொண்டாட போக முடியாது. நியூ இயர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு வீட்டுல போயிட்டு துக்கம் விசாரிச்சே சரியா போகுது அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாம் வந்துட்டு விஜயகாந்தோடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்ளுவதற்கு தயாராக இல்லை. அதனால்தான் இவர்கள் வரவில்லை என்பதை புளு சட்டை மாறன் சொல்லி இருந்தார். புளு சட்டை மாறனுடைய அந்த எக்ஸ பார்த்த பிறகுதான் எனக்கு வந்துட்டு உண்மையிலேயே இப்படியெல்லாம் நடிகர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றத, உண்மையிலேயே மக்கள் சக மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை அதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டி இருக்குது. அவ்வளவுதான்.
ஏனென்றால் மனிதர்களாக ஒரு முறை பிறந்து விட்டோம், அடுத்து நாம் பிறக்கப் போவதில்லை. அடுத்து நமக்கு முன்னாடி நிற்பது இறப்புதான். என்றோ ஒரு நாள் நாமும் செல்ல போகிறோம். அந்த நாள் வரும் வரை நாம் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் இதுதான் இறுதி. அப்படி இருக்கும் பொழுது இருக்கின்ற காலத்தில் நம்மோடு வாழ்ந்த சக மனிதர்களின் இறுதி ஊர்வலத்தில் வாழ்ந்த நம்மை கைதூக்கிவிட்ட சக மனிதர்களோட இறுதி பயணத்தில் நாம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய மன வருத்தம் என்பதை ஒவ்வொரு தனி மனிதரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது அவர்களுக்கு மட்டுமில்ல, சாமானிய மனிதர்களுக்கும் இதுதான் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ளுகிறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.